மற்றொரு அண்மை செய்தி, திருநங்கைகளுக்கான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். யூடியூபருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. திருநங்கை மறுவாழ்வு திட்டம் தாலுகா அளவில் அமல்படுத்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மனுதாரர் செய்தியை மறுபிறப்பு மட்டுமே செய்துள்ளார் என நீதிபதி தெரிவித்துள்ளார். திருநங்கைகள் சமூகத்தில் இன்னும் புறக்கணிக்கப்பட்டவர்களே என உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. திருநங்கைகளும் கடவுளின் பிள்ளைகளே, சமூகமே அவர்களை வறுமைக்கு தள்ளுகிறது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். திருநங்கைகளின் பிறப்பில் குறை இல்லை, சமூகத்தில் அணுகுமுறையில் தான் குறை என உயர்நீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்துள்ளது. எந்த வழக்கில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது என்றால், விருதுநகரைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில், நான் ஒரு யூடியூபர், காவல் நிலையத்தில் திருநங்கர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் திருநங்கைகள் பொதுமக்களை மிரட்டி பணம் வசூலித்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தேன். இது தொடர்பாக காவல்துறையினர் என் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் மனுதாரர் ஏற்கனவே கூறப்பட்ட தகவல் பரப்பினாரே தவிர அவராக புதிதாக எந்த விவரத்தையும் தெரிவிக்கவில்லை. அதோடு அவர் பகிர்ந்த விவரம் தவறானது அறிந்தவுடன் வீடியோவை நீக்கிவிட்டார். அவரது செல்போனும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆகவே அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் காவல்துறை மற்றும் அரசுக்கு எதிராக தவறான தகவலை பரப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி மனுதாரர் செய்தியை மறுபரப்பு மட்டுமே செய்துள்ளார். இந்த செய்தி பிற ஊடகங்களில் முன்பே வெளியாகியுள்ளது. எனவே மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. இந்த சமூகத்தில் திருநங்கை தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் நீதிமன்றத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. திருநங்கைகளும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருநங்கைகளின் பிறப்பில் குறை இல்லை, அவர்கள் மீதான சமூகத்தின் அணுகுமுறையிலே குறை உள்ளது. மனுதாரருக்கு என கருத்து தெரிவித்த நீதிபதி மனுதாரருக்கு 15 நாட்கள் தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காலை 10:30க்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.